வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்சி தரப்பிலிருந்து MTS நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் 2வது வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் 1653 வேகன்சி இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேரத்தை வெளியே வந்துருச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துருக்கேன். வந்ததுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் இருக்கும். இல்லை உங்கள் யூசர் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ப்ரோ எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னு என்ன பண்ணுறது கேட்டீங்க, கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எப்படி ஃபர்கெட் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை எடுக்கணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா டைப் பண்ணி ஜஸ்ட் லாகின்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா எஸ்எஸ்சியோட டேஷ்போர்டுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அது ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து உங்கள் டீட்டெயில் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட் எதுவும் வெளியிட்டாங்கன்னா இந்த டேப் மூலிமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஃபார் ஹவல்தார் இந்த எக்ஸாமினேஷன் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு அப்ளை ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2023 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்னு எடுத்துட்டிங்கன்னா 21/7/2023 வரை அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லி லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி உங்கள் டீட்டெயிலெலாம் நீங்கள் கொடுத்துனா உங்கள் பேசிக் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்து உங்கள் நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரி அப்ளை பண்ண போகிறீங்க, எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th கிளாஸில் முடிச்சது அதோட நம்பர் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் 15வது ஸ்டெப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த சென்டர் நியரஸ்ட்டாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் நியரஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா எக்ஸாம் சென்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி செலக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது நியரஸ்ட்டாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூரத்துக்கு செலக்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு திருநெல்வேலிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தான் நியரஸ்ட் சென்டராக இருக்கும்னா மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அங்கே நியரஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருச்சிராப்பள்ளியை செலக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஹிந்தி வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா, இல்லை பல விதமான லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. நான் வந்து தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழுங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுங்க செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 17வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் பர்சனாக அப்படி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படிலாம் நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பல விதமான ஆப்ஷன்லாம் இருக்கும். இது உங்களுக்கு இதை இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா எல்லாமே விட்டுருக்கேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க விரும்புனீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, அதனால் எஸ்ங்கிறத கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி அப்ளை பண்ணி அது கீழே செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மார்க் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் அந்த நம்பர் எப்படி கொடுத்துக்கோங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் முதல்ல வேணும், எது செகண்ட் வேணும்னு சொல்லி இந்த பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் எம்டியாக ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல ஒரு 7 இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். மீதி எக்ஸ்ன்னு கொடுத்த உடனே எல்லா பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸாக இருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 12th வரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே என்ன படிச்சாலும் சரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் அல்லது ஈக்குவலாக என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் 2ல் எதனாலும் கொடுத்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 10th கிளாஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் கேட்பாங்க, பாஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் போர்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு மட்டும் கேட்பாங்க. அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா 80% கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயிலாக நான் மற்ற ஜாப் வேகன்சிக்காக நாங்கள் அந்த டீட்டெயில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயிலான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே உங்களோட நேமும் டேட்டும் கேட்கல, ஆனால் நீங்கள் எல்லாருமே கொடுத்துருங்க. எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு எல்லாமே அதை கொடுத்துட்டு
தான் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கேபி வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கும். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 கேபிக்குள்ளே கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2023க்கு அப்புறம் எடுத்ததா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம் எஸ்ங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில டிக்ளரேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரிங்கிறது பாக்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்து இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ரிவியூ ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா செக் பண்ண ப்ரிவியூ காட்டுவாங்க. ஒன்ஸ் அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து முடிச்சு ஜஸ்ட் இந்த ப்ரிவியூங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேஜ் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இல்லை உங்கள் நேம் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கீழே சப்மிட் ஆர் எடிட் ஆர் மோடிஃபிகேஷன் சொல்லி 2 ஸ்டெப் இருக்கும். உங்கள் டீட்டெயில் எதுவும் நீங்கள் தவறுதலாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த எடிட்டை கிளிக் பண்ணி அவங்க பேசிக் டீட்டெயில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் சப்மிட்டுங்கிற மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேட்டகரிக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அடுத்து பேமெண்ட் பேஜ் வரும், அதில் ஈஸியாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு நெட்வொர்க் எரர் ஆயிடுச்சு, பேஜ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி டேஷ்போர்ட் வந்தீங்க பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் பேமெண்ட்டுக்கு எரர் நிறைய வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் எடுத்துருவாங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சா திருப்பி அப்டேட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ஸ்டெப் மூலிமா வந்து நீங்கள் பேமெண்ட்டை இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பேமெண்ட் ஸ்டேட்டஸ் மூலிமா உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியான வழிமுறை மூலிமா SSC MTSக்கு நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.